இப்போ வந்து பீஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு வார்ம் வாட்டரில் ஒரு ஸ்பூன் வந்து சுகர் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு அது மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து ஈஸ்ட் போட்டுக்கணும். இப்போ ஈஸ்ட் வந்து 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஒரு பவுலில் ஒரு 2 கப் மைதா எடுத்திருக்கேன். டூ கப் மைதா போட்டாச்சு. இதில் வந்து கொஞ்சம் சால்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஆயில் ஊற்றி ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ண வாட்டர் வச்சு நம்ம வந்து கிளறிக்கலாம். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. இந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ண வாட்டரே போதும் நமக்கு. நல்லா கலந்துட்டு இதில் இது பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா நம்ம பிணையணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அது மேலே வந்து கொஞ்சம் ஆயில் தடவி ஒரு ஈர துணியில் ஒரு 1.5 மணி நேரம் நம்ம வந்து மூடி வைக்கணும். 1.5லேருந்து 2 மணி நேரம் கூட வச்சுக்கலாம். இப்போ வந்து 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். அவனை ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு வந்து கன்வெக்ஷன் மோடில் 180 டிகிரி வச்சு ஸ்டார்ட் கொடுத்துடலாம். இப்போ ப்ரீ ஹீட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பண்ணி வச்ச மாவு ரெடி ஆகிடுச்சு. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா மாவு இதாகிடுச்சு, ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம பண்ண போகிற பிளேட்டில் கொஞ்சம் பட்டர் தடவி நல்லா அந்த மாவை விரிச்சிக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப லேசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸ்க்கு நல்லா இது பண்ணிக்கலாம். நல்லா ரெடி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும். மாவு ரெடியாக இருக்குது. வந்து மாவு கீழே ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா இது பண்ணி விட்டுக்கலாம். ஃபோர்க் வச்சு இப்போ எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கிட்டிங்கன்னா ஒட்டாமல் வரும். அடுத்து வந்து பீஸா சாஸ் வச்சுருக்கேன். அது ஒரு லேயர் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். பீஸா சாஸ் வந்து எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் ஆரிகானோ பவுடர் இருக்குது. அது வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் போடலாம். என்கிட்ட வந்து இன்றைக்கி ஆனியன், டொமேட்டோ, கேப்சிகம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆனியன் ஒரு லேயர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட டொமேட்டோ இருக்குது, அதை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு லேயர் வந்து கேப்சிகம் போட்டுக்கணும். கேப்சிகம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம சீஸ் வந்து எவ்வளோ வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ரெடி ஆனதுக்கப்புறம் கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ நல்லா சீஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அவனுக்குள்ளே வச்சிடலாம். ப்ரீஹீட் ஆகி ரெடியாக இருக்குது. உள்ளே வச்சு கன்வெக்ஷன் மோடில் 180 டிகிரி செட் பண்ணிவிட்டு 14 மினிட்ஸ் வைக்கணும். ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. 14 மினிட்ஸ்க்கு அப்புறம் பீஸா ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா பீஸா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரெடி பீஸா நல்லா வந்திருக்கு. இப்போ வந்து நமக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வேணும்னா போட்டுக்கலாம். மேலே சீஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி சேவ் பண்ணலாம்.